நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் செலவுகளை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு சிங்கப்பூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறோம். நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு கணிசமான தொகையை வந்து நம்ம அங்கேயே செலவு பண்ணிடுறோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரியில் சிங்கப்பூர் 4வது இடத்துல இருக்குது. அப்படி இருக்கிறப்ப செலவுகள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளால் வந்து செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் சிக்கனமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க சிங்கப்பூரில். ஸோ இதில் நான் நிறைய ஐடியா சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு தெரியாத ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும், நான் சொல்லாத ஐடியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். நல்ல கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சிங்கப்பூரை பற்றின எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும். ஓகேங்களா? ஓகே. சிங்கப்பூரில் செலவுகளை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்குவோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எஸ் பாஸ், இ பாஸ் அந்த மாதிரி ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? ஏன் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பாஸ், இ பாஸ் ஹோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்குமே நான் சொல்கிறது எல்லாமே பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு 2 விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அது என்ன அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். எஸ் பாஸ், இ பாஸ் ஹோல்டர் வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்களுக்கு 2 விஷயம் எக்ஸ்ட்ரா வரும். அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். மற்றபடி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உறுதியாக சொல்கிறேன். இப்போ மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை விட வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ண முடியும். செலவுகள் கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருஷத்துலேருந்து ஜிஎஸ்டி 9% ஆயிடுச்சு. போன வருஷம் 8 ஆக்குனாங்க, இந்த வருஷம் 9% ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து 100% கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியே ஆகணும். 8% ஜிஎஸ்டி வெட்டிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம இப்போ மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணாமல் கூட பில் இல்லாமல் வாங்கலாம். ஆனால் சிங்கப்பூரில் அந்த மாதிரி தவறுகளை பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, குண்டூசியிலேருந்து நகை வாங்குற வரைக்கும் நீங்கள் இனிமேல் 9% ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம செலவுகளை கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சமாகும். பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை இந்தியாவுக்கு அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு யூஸ் ஆகும். பார்த்தீங்களா? அதுக்கு தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போவோம். ஓகேங்களா? காஃபி. காஃபி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாருமே காஃபி குடிப்போம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடையில் போய் காஃபி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காஃபியாக இருக்கட்டும், தேயாக இருக்கட்டும், ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபியை வந்துட்டு இப்போ $1 வரைக்குமே விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90 சென்ட்லேருந்து $1 வரைக்கும் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாப்பாட்டு கடைகள்லாம் பார்த்தீங்க, காஃபி ஷாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டெய்லி அது காஃபி வாங்குறீங்க, கடையில் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான செலவு தான் ஆகும். அதே டைமில் 3 in 1 காஃபி மிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 40லேருந்து 50 சேஷே இருக்கிறதே வந்து உங்களுக்கு $6லேருந்து $7 வரை கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் அதில் 50 காஃபி வரைக்கும் போட்டுக்க முடியும். 40லேருந்து 50 காஃபி வரைக்கும் போட்டுக்க முடியும். அது $6லேருந்து $7 கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த சேஷாவாக வாங்கிக்கிட்டு அந்த காஃபி கவரில் வெளியில் நீங்கள் தனியாக வாங்கலாம். ஸோ லூஸில் வாங்கிக்கிட்டு நீங்கள் சுடு தண்ணி பிடிச்சி அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னாவே ஓகே தான். உங்களுக்கு அது மூலமாகவும் செலவுகள் குறையும். இன்னும் ஹார்லிக்ஸ் அது மாதிரி எது வேணுமோ நீங்கள் ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதனால் செலவுகள் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் மோஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அதில் இந்தியன் சாப்பாடுன்னு சொல்லலாம். பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிக்கன் ரைஸாக இருக்கட்டும், வெஜிடபிள் சாப்பாடே வந்துட்டு மினிமமே $3.50 இந்த இந்த ஒர்க்கிங் ஏரியா அவுட்டரில் உள்ளார பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பாடே $4லேருந்து $5 வரைக்கும் கூட விற்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு தொட்டுக்க தான் வைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெளியில் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்லாம். அதாவது இந்த கேண்டீன் சாப்பாடுன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு $130 தான். $130லேருந்து $140 தான் ஆகும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இது வீட்டுக்கே கொண்டாந்து அதாவது ரூமுக்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வெறும் $140 தான் ஆகும். நீங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம இந்தியன் சாப்பாட்டுக்கு ரொம்ப அதிகமான செலவுகள் ஆகும். அதே டைமில் சைனீஸ் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். உங்களுக்கு சோறு, குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு வாங்கினாவே $2லேருந்து $3.5 $4க்குள்ளரவே முடிஞ்சிடும் ஒரு வேளை சாப்பாடு லஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. இதே இது நீங்கள் கடையில் வேறு அதாவது நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா $4லேருந்து $5 வரைக்கும் போகும். இது $2க்கு கூட உங்களால் சாப்பிட முடியும். ரைஸு ஒரு குழம்பு வாங்கினீங்க அப்படின்னா
சிக்கன் ஏதாவது ஒரு கூட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா $3 முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சாப்பாடு இந்த மாதிரி சைனீஸ் சாப்பாடு நீங்கள் நான் அதை தான் சொல்லுவேன், ப்ரிஃபேர் பண்ணுவேன். ஸோ சைனீஸ் சாப்பாடு அதே மாதிரி காலையிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ்லாம் வந்து $1.30 அந்த மாதிரி கிடைக்கும். இதே இது காலையில் நீங்கள் தோசை அப்படிலாம் வாங்கினீங்கன்னா $2லேருந்து $3 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது சைனீஸ் சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். ஒரு சில பேருக்கு சைனீஸ் சாப்பாடு பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லை, நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்பாடே வாங்கி சாப்பிட்லாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்குலாம் கம்பெனி வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது மூலமாக தான் போவீங்க வருவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்போ அது கம்பெனியே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு எந்த செலவும் இருக்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கு போகிறது வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போகிறோமா அவங்களே வர சொல்லிடுவாங்க கம்பெனிக்கு. அப்படி அவங்களே வர சொன்னாங்க அப்படின்னா பஸ்ஸு, ட்ரெயின், அதாவது எம்ஆர்டி, மெட்ரோ ட்ரெயின், பஸ்ஸு இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். டாக்ஸி அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க, ரொம்ப அதிகமான செலவுகள் ஆகும். பஸ்ஸு, ட்ரெயினில் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். ஸோ ரொம்ப சீப்பு பஸ்ஸு, ட்ரெயின்லாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயும் செலவுகளை குறைக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு, எல்லாருமே நம்ம இந்தியாவிலேருந்து தான் போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, வாஷிங் பவுடரு, எண்ணெய், இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஊருக்கு இங்கேருந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு உண்டானது கூட இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். பேஸ்ட்டு, சோப்பு, பவுட்ரு இது எல்லாமே கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க தேவையில்ல. இது மூலமாகவும் செலவுகளை மிச்சப்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். அங்கே வந்துட்டு இது எல்லா பொருட்களுமே ரேட் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற குக்கிங் திங்ஸ். ஒரு சில பேர் வந்துட்டு தங்குற இடத்துல சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு குக்கிங் திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி, வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு வாங்கி தான் வந்து நீங்கள் சமைப்பீங்க. இதில் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடியாக இருக்கட்டும், சீரகம், சோம்பு இந்த மாதிரி கெட்டு போகாத பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற பொருட்கள், கெட்டு போகாத பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் குறையும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது நிறையா பேர் பண்ணுறது, இதை நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க. பட் கம்மி பண்ணிக்கங்கன்னு வேணால் சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா சிகரெட்டு, அப்புறமேட்டு இந்த ஆல்கஹால் திங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிங்க்ஸு. நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலையில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உடம்பு வலிக்காக குடிக்க ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கம்மி பண்ணிக்கங்க. குடிக்காதீங்க, நம்மளால் சொல்ல முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு செலவுகளை ரொம்பவே மிச்சப்படுத்த முடியும். இந்த சிகரெட்டு வந்து பாக்கெட்டே வந்து $10லேருந்து $12 வரைக்கும் விற்கிது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸுன்னு கணக்கு பண்ணோன்னா பியர் டப்பா தானே அங்கெல்லாம் வரும். பியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே $4லேருந்து $5 ஒரு பியர் டப்பாவே. நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒன்று குடித்தாலும் பத்தாது. ஸோ வாங்குகிற சம்பளத்தில் பாதி அதுக்கே போயிடும். ஸோ இதையும் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவலில் நீங்கள் இதை மட்டும் கம்மி பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவலில் காசை மிச்சப்படுத்த முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கு சுமாராக ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ரூம் எடுத்து தங்குறவங்க, வெளியே ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கு அந்த எஸ் பாஸ், இ பாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் டொமட்ரியிலலாம் தங்க முடியாது. வெளியில் தான் நீங்கள் ரூம் எடுத்து தங்கி ஆகணும். நீங்கள் 2 திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சேவ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூமில் ஒன்று, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டு. நீங்கள் ரூமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே தேடி கண்டுபிடிச்சிருங்க எப்படியாவது. ஸோ வந்து நீங்கள் வேலை இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்துட்டு ஈஸியாக வேலைக்கும் போய்க்க முடியும். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜையும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். ரொம்ப லாங்கில் இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜு மந்த்லிக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி ஆகும். இது பக்கத்துலேயே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நடந்து கூட போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட வேலை இடத்துக்கு பக்கத்துலேயே ரூமை தேடிக்கங்க.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் வாடகை. சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் ரூமாக இருந்தாலுமே நீங்கள் தனி நபராக தங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற சம்பளத்தில் முக்கால்வாசி ரூமுக்கே கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஷேரிங் ரூமாக பார்த்துக்கோங்க. ஷேரிங் ரூம்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து தங்குற மாதிரியான ரூமாக பார்த்துக்கோங்க. சமைக்கிற மாதிரி பர்மிஷன் இருக்கிற ரூமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சமையல் செஞ்சீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு காசு மிச்சமாகும். ப்ளஸ் நீங்கள் ரூமை ஷேர் பண்ணுறதுனால ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூமுக்கு வந்து $800 இல்லை $900 வாடகை கேட்குறாங்க அப்படின்னா 2 பேராக ஷேர் பண்ணிங்கன்னா $400 $450 முடிஞ்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி மிச்சமாகும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் ஐடியா. ஸோ இந்த வெளியில் ரூம் எடுத்து தங்குறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். கண்டிப்பாக வந்துட்டு புதுசாக போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம சிங்கப்பூரில் வந்துட்டு இன்னும் செலவுகளை குறைக்க முடியுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.